அவங்க படிக்காத அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்லயே 5வது வரைக்கும் ஆரம்ப பள்ளி இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி 8வது வரைக்கும் ஒரு பள்ளி இருக்கும். அப்புறம் ஒரு 4, 5 கிலோமீட்டர்ல ஒரு ஒரு ஹை ஸ்கூல் இருக்கும். பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஹை ஸ்கூல் வரைக்கும் படிக்க வைப்பாங்க. ஏன்னா பக்கத்துலயே காலைல போனா குழந்தை சாயந்தரம் வந்துருவா, சைக்கிள்ல போனா சாயந்தரம் வந்துருவான்ட்டு. ஆனா ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு வரணும். அந்த கல்லூரிகள்ல விடுதிகளை உருவாக்கி இருக்காங்க. உணவு இலவசமா வந்துட்டு கட்டணம் இல்லாம தர்றாங்க. இதை தாண்டி கல்லூரிகள் முடித்து அவங்க வேலை வாய்ப்புக்கு வரும்போது நகரங்களை நோக்கி வர வேண்டிய கட்டாயம். அப்ப நகரங்களை நோக்கி வரக்கூடிய பெண்கள் வந்துட்டு இளம் பெண்கள் வந்துட்டு ஒரு சம்பளத்துல பெருவாரியான தொகையை வந்து அவர்களுடைய அவங்க தங்கும் இடத்திற்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கு. ஹாஸ்டலுக்காக, அகாமடேஷனுக்காக, ஃபுட்டுக்காக செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து தோழி விடுதிகள் என்ற ஒரு பெரிய ஆக சிறந்த திட்டத்தை உருவாக்கி அந்த அந்த தோழி விடுதிகள்ல பாத்தீங்கன்னா வந்து ஏசி அறைகள், லிப்ட் வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், முழு நேர செக்யூரிட்டிஸ், 24 ஹவர்ஸ் கேமரா, ப்ராப்பரான ஒரு காம்பவுண்ட் சிஸ்டம் போட்டு தோழிகள் விடுதி இயங்கிட்டே வருது.